வணக்கம். வாழ்க்கை என்பது போராட்டம். இதில் வலிமையானவையே வாழும் என்கிறார் டார்வின். ஆனால் சீன ஞானி கன்பூசியஸோ மென்மையானவையே நீண்ட நாட்கள் வாழும் என்கிறார். வாருங்கள், இது பி பாசிட்டிவ் தமிழ். கன்பூசியஸ் மரணப்படுக்கையில் இருந்தார். படுக்கையை சுற்றி அவருடைய சீடர்கள் கண்களில் நீரோடு நின்று கொண்டிருந்தனர். சீடர் ஒருவர் தழுதழுத்த குரலிலே, குருவே, கடைசியாக எங்களுக்கு ஏதாவது அறிவுரை கூறுங்கள் என்றார். கன்பூசியஸ் தம் வாயை திறந்து காட்டி, என் வாயில் என்ன தெரிகிறது என்று கேட்டார். சீடர் வாய்க்குள் பார்த்துவிட்டு, நாக்கு தெரிகிறது என்றார். பற்கள் இருக்கின்றனவா என்று கேட்டார் கன்பூசியஸ். இல்லை என்றார் சீடர். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டார் கன்பூசியஸ். எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, நீங்களே சொல்லிவிடுங்கள் என்றார் சீடர். நாக்கு மென்மையானது, பல் வலிமையானது. நாக்கு நான் பிறந்த நாளிலிருந்து இருக்கிறது. பல் பிறகுதான் முளைத்தது. வயது முதிர முதிர என் பற்கள் விழுந்து விட்டன. நாக்கு அப்படியே இருக்கின்றது. நான் சாகும் வரை அப்படியே இருக்கும். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வலிமையானவை சீக்கிரம் அழிந்துவிடும், மென்மையானவையே நீண்ட நாள் இருக்கும். எனவே நீங்கள் மென்மையானவர்களாக இருங்கள், நீண்ட நாள் வாழ்வீர்கள். இதுதான் உங்களுக்கு கடைசி செய்தி என்று கூறிய பின்னர் அவருடைய ஆவி பிரிந்தது. எனவே நாமும் நம் வாழ்க்கையில் வன்மையான சொற்களை பாவிக்காது, பழிவாங்கும் உணர்ச்சிகளை கைவிட்டு மென்போக்கோடு வாழ்ந்தால் வாழ்விலே சாதிக்கலாம். நன்றி.